சொல்றேன், ஏன் அதிலே இருக்கிறீங்க? ஜனவரி 9 வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன், சொல்றோம் நாங்களே. ஆமா, வெயிட் பண்ணுங்க. ஏன் இப்ப பொறுத்துக்க முடியலையா? எங்களை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? அதனால உங்களுக்கு தலைப்பு செய்தி போடணும், அதோட உங்க வேலை முடிஞ்சு. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்க கட்சியை நாங்க ஒழுங்குபடுத்தணும், நிர்வாகம் பண்ணணும். இன்னும் நிறைய வேலை எங்களுக்கு பெண்டிங் இருக்கு. பத்திரிகையாளர் நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்ப பாரு அந்த ஒரே வேர்டு கூட்டணி கூட்டணி, அதை விட்டு மக்கள் பிரச்சனையை கேளுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கேளுங்க, நான் சந்தோஷமா பதில் சொல்றேன். அதே மாதிரி ஒரே விஷயம், யாரும் கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்றேன். ஏன்னா நாங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி, எங்கள் தலைவர் கேப்டன். அப்படி இருக்கும்போது மற்றொரு அரசியல் கட்சி கேப்டன் புகைப்படத்தை என்றைக்கும் யாரும் பயன்படுத்தவே கூடாது. கூட்டணிக்கு வரீங்களா, அப்ப நம்ம தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தலாம். தனிப்பட்ட முறையில் கேப்டனுடைய புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இங்க வேலூர்ல இந்த பிரஸ் மீட் மூலமா நான் தெரிவிக்கிறேன். இதை நீங்க எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க கேட்டீங்க ரத யாத்திரைன்னு. இன்னைக்கு குடியாத்தத்தில் கேப்டனுடைய ரத யாத்திரை தொடங்கப்படுகிறது. 5 மணிக்கு தொடங்குறோம். அது ஆஸ் யூஷுவல் 10-11 மணி வரைக்கும் போதுங்க எங்களுடைய கூட்டம். அதனால நாங்கள் முதல் நாளே கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணோம். நிறைய வேலைப்பாடுகள், நிறைய வேலை. அதனால ஒரு 2 நாள் தாமதமாக இன்னைக்கு தான் வேலூருக்கு ரத யாத்திரை வருது. அதான் எல்லாரும் சொல்றாங்க, கேப்டன் வேலூர் மாவட்டத்தினுடைய மாப்பிள்ளை. அதனால தன்னுடைய மாமனார் மாமியார் ஊர்ல இருந்தா ஆரம்பிக்கணும்னு கேப்டன் பிடிவாதமா இருந்து இன்னைக்கு குடியாத்தத்துக்கு வர்றாரு. அதனால எங்க மாவட்டத்தில் எல்லாருக்கும் இது சந்தோஷம். அவர் இன்னைக்கு வேலூருக்கு வருகிறார். மக்களை சந்திக்க கேப்டன் மக்களோடு மக்களாக வாழ்ந்த தலைவர். அதனால தான் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரை இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்றோம் என்பதை நன்றி நன்றி நன்றி. இல்லை, நாங்கள் பொதுவாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா எங்களுக்கு சில விஷயங்கள் காதில் வருது. அதனால இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையோ எதையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அது பயன்படுத்தணும். கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலையோ தனிப்பட்ட கட்சியிலையோ கேப்டன் புகைப்படத்தையோ தலைவருடைய வசனங்களையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த சினிமாக்கு இல்லை, நான் முதலே சொல்லிட்டேனே, லப்பர் பந்துன்னு ஒரு படம் கேப்டனை காமிச்சு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. அதுக்கு ப்ரிவியூ ஷோ நான் போய் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்கேன். அப்போ என்ன சொன்னேன், சினிமா துறையிலேயே கேப்டன் அவர்கள் ஒரு ஆணிவேரா இருந்து சினிமா துறையை வளர்த்தெடுத்தவர். அதனால கேப்டன் எங்க குடும்பம் மட்டும் சொத்து இல்லை, சினிமா துறைக்கும் தமிழக மக்களின் சொத்து அவரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது திரையுலகுக்கு சம்பந்தப்படாது. பட் அரசியல் கட்சிகள் என்று வரும்போது குழப்பம் வரக்கூடாதுன்றதுனால தான் அதையும் சொல்றோம். கூட்டணி வரும்போது நீங்க பயன்படுத்திக்க. நன்றி நன்றி, வணக்கம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.